ரொம்ப சொற்பமான விஷயங்களை தான் நாங்கள் செஞ்சுருக்கோம். யார்? நம்ம தாவேக அமைச்சர் அவரே தான். அதாவது 100 நாட்களில் நாங்கள் செஞ்ச சாதனை தெரியுமான்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் ஒளறிட்டு இருந்தாங்க. ஆனால் அதே கட்சியை சேர்ந்த தாவேக கட்சியை சேர்ந்த அமைச்சர் நாங்கள் சொற்பமாக தான் செஞ்சுருக்கோம்னு சொல்லிட்டு உண்மையை பொது மேடையில் ஒளறி கொட்டிட்டார். அது மட்டும் இல்லை, அவர் பேசின அந்த தமிழை கேளுங்க, நம்பர் எவ்வளோ அழகாக வாசிக்கிறாருன்னு கேளுங்க. முதல்ல 100 நாள்ல நம்ம முதலமைச்சர் செஞ்ச ஒரு சொற்ப சாதனைகளை மட்டும் நான் உங்ககிட்ட பகிரணும்னு நினைக்கிறேன். ரூபாய் 1,01,00,000 100 கோடியே 34,83 கோடியே டெல்டா அல்லது மாவட்ட நீர் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் 2026. கேட்டீங்களா? இவர் இல்லை, அதாவது இவங்க தலைமையே அப்படிதான் இருக்கு. முக்கியமாக நம்ம மாமா முதலமைச்சர் அவருக்கு 5,934 அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நம்பரை உளறி போட்டுறாரு. நம்ம நிதித்துறை மரிய வில்சன் அவர்கள் 43,340,724 அப்படிங்கிறாரு. இவரை பாருங்க, 100, 1000, 10,000, லட்சம்னு சொல்லிட்டு மேடையில் நின்று ஒவ்வொரு நம்பராக கூட்டி கூட்டி சொல்கிறாரு. இந்த ஒரு படத்தில் வடிவேலு முக்காடு போட்டுட்டு பார்த்திபனை பார்த்து உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவார். அதே மாதிரி தான் நம்ம தமிழ் புலமை தமிழ் புலவர்கள் எல்லாம் இருந்தாங்கன்னா, ஐயோ இவங்க கிட்டட்டி எப்படியாவது தப்பிச்சு ஓடிவிடு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவாங்க போல இருக்கு. ஏன்னா பேசுறது எல்லாமே தப்பாக பேசுகிறாங்க. எப்படியும் வீட்டிலேருந்து எழுதி அதை ஒரு தடவையாவது படித்து பார்த்துட்டு தான் வந்திருப்பாங்க. படித்து பார்த்துட்டு வந்தது, அதுவும் பேப்பரை பார்த்து படிக்கிறதுல எவ்வளோ தப்புன்னா, காணாமல் மட்டும் படிக்க வச்சாங்கன்னா அப்புறம் இவங்க எப்படி, அதாவது சட்டசபையில் கேள்வி கேட்டால் பேப்பர் பார்க்காம பதில் சொல்லுவாங்க. அதனால தான் எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. நம்ம சிஎம் சாரை பற்றி நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம். அவர் 1.5 பக்க டைலாக்காக இருந்தாலும் முதல்ல பேப்பரில் எழுதி கொடுத்தீங்கன்னா ஒரே அட்டின்னு அடிச்சு விட்ருவாரு. ஆனால் பேப்பரில் எழுதி கொடுத்துட்டு அப்போ சடனாக கொடுத்துட்டு உடனே வாசிங்கன்னு சொன்னால் அவரோட பாடும் 5,934 தான்.